ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இட்லி தோசைக்கு நிகரான ஒரு காலை உணவு இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசை மாவு எப்போவுமே இருக்கும். இப்படி இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்னைக்காவது இந்த மாதிரி அதிக சத்துள்ள உளுந்து களி கிண்டி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இதுக்குன்னு நம்ம ரொம்ப மெனக்கிட வேண்டியதில்லை. இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பச்சரிசியும் கொஞ்சோண்டு ஊற வச்சிருக்க உளுந்தையும் எடுத்து அரைச்சிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இனிப்புக்கு நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதில் கருப்பட்டி போட்டால் இன்னுமே சத்து அதிகமாக இருக்கும். தேவையான அளவு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா நீர்க்க கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கிண்டி எடுத்தோம்னா கொஞ்ச நேரத்தில் சுவையான சத்துள்ள களி ரெடி ஆயிரும். இனிப்பு பத்தலைன்னா இடையிலையும் போட்டுக்கலாம். நான் தொடக்கத்திலே போட்டுட்டேன். அப்படி விருப்பம் இல்லாதவங்க இந்த களி நல்லா கெட்டியாகி வர்ற மோசில் கூட நம்ம தேவையான அளவு இனிப்பை சேர்த்துக்கலாம். இந்த களி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக சத்தும் இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியும் பழக்கப்படுத்தலாம் சின்ன வயசுலேருந்தே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க.